உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் இடங்களை 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மாற்றி அமைக்கணுமா? பெண்களுக்கான தொகுதி எது, பொது வார்டு எது, எஸ்சி எஸ்டி வார்டு எதுன்னு மாற்றி அமைக்காமல் ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சு போன வருஷம் தேர்தல் அறிவிச்சாங்களாம். ஆனால் இப்போ அதில் ஏகப்பட்ட மாற்றம் வந்துருச்சுங்களா? 2011ஆம் வருஷம் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் வார்டுகளை எல்லாம் மாற்றி அமைக்கவும் எல்லைகளை திருத்தவும் புதுசாக ஒரு ஆணையம் அமைக்க சட்டமன்றத்தில் மசோதா கொண்டு வந்திருக்காங்களாம். அதனால் எல்லா தொகுதியும் மாற்றங்களை சந்திக்க வாய்ப்புண்டாம். பலூன் பலூன் நண்பா, போன வருஷம் அறிவிச்ச தேர்தலில் சரியான முறையில் வார்டு ஒதுக்கீடு இல்லைன்னு தேர்தலே நிறுத்தினாங்களாம். அதுக்கப்புறம் நடந்த அரசியல் மாற்றத்தால் இன்னைக்கு வரைக்கும் தேர்தலை நடத்த முடியாத நிலை தான் இருக்குதான். இப்போ கொண்டு வந்த மசோதாவால் தேர்தல் இன்னும் தள்ளி போக வாய்ப்பான். எப்படியாவது தேர்தலை சந்திக்கணும். அது ஆர்கே நகர் இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, போன வருஷம் நடத்தாமல் விட்ட உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்து காத்திருக்கும் பொது தேர்தலாக இருந்தாலும் சரின்னு எதிர்கட்சிகள் பக்கம் நினைக்கிறாங்களாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்குதான். இதெல்லாம் நாங்களாவா சொல்லுறோம், வெளியில் பேசிக்கிட்டாங்க.